இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம கல்யாணம் வரைக்கும் நீ சொல்ற மாதிரி நான் இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம தான் நியூயார்க் போயிடுவோம்ல. என்னது, நியூயார்க்கா? ஆமா, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அங்கதானே போக போறோம். எந்த கவலையும் இல்லாம நீ, நான், நம்ம பசங்க, அவ்வளவுதான். வேற யாருமே இல்ல. இதே மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம். நமக்குன்னு ஒரு தனி வீடு, நமக்குன்னு தனி கார், நம்ம பசங்கள அங்க இருக்கிற டாப் ஸ்கூல்ல சேர்க்கணும். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே என் ட்ரீம்ல இப்படி ஒரு வாழ்க்கைய நான் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன் தெரியுமா? ஏ வருண், என்னாச்சு? என்னாச்சு வருண்? நீ சொல்றதெல்லாம் நடக்காது சாரா. வருண். ஆமா சாரா, நான் எத்தனை தடவை என் ஃபேமிலி பத்தி சொல்லியிருக்கேன். I'm a joint family. அதுதான் எங்க அம்மாவோட கனவு, ஆசை எல்லாமே. அதை உடைச்சிட்டு நம்ம மட்டும் எப்படி தனியா வாழ்றது? கௌதமோட கல்யாணத்தால ஏகப்பட்ட பாதிப்புல இருந்து இப்ப வரைக்கும் நாங்க யாருமே வெளியில வரல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சாரா. முதல்ல இந்த எண்ணத்தை அடியோட அழிச்சிட்டு அம்மாவை எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னு பாரு. எந்த காலத்துல இருக்கிற வருண் நீ? ஜாயிண்ட் ஃபேமிலிலாம் கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கும், ஆனா பிராக்டிகலா செட் ஆகாது. இன்னொருத்தவங்களோட விருப்பம் வெறுப்பு எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்களுக்காக என்ன மாத்திட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு லைஃப் லாங் என்னால ஒரு கூட்டு குடும்பத்துல எல்லாம் வாழ முடியாது. சாரா, நீ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. நாங்க 30 வருஷமா கூட்டு குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பா இருக்கோம். என்னால என் அம்மாவோட கனவை உடைச்சிட்டு உன் கூட வாழ முடியாது. கடைசியா இப்ப நீ என்னதான் சொல்ல வர? இங்க பாரு சாரா, தயவு செஞ்ச உன்னோட நியூயார்க் பிளான்ஸ கைவிட்டுட்டு இந்த தனியா வாழ்ற யோசனையை விட்டுட்டு எங்க அம்மாவை எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னு யோசி. அதுதான் நமக்கு நல்லது, நம்ம லவ்வுக்கும் நல்லது. நான் வரேன். போலாமா? ஏய் வெண்ணிலா, என்ன போலாமா? இங்கேயா ட்ரெஸ் எடுக்க போறோம்? ஆமா. ஏன்? இல்லக்கா, கடையே பிரம்மாண்டமா இருக்கு, ரேட் எல்லாம் அதிகமா இருக்கும் போலயே. ஏய், உனக்கு இந்த விண்டோ ஷாப்பிங் பத்திலாம் தெரியாதா? விண்டோ ஷாப்பிங்கா? அப்படின்னா என்னக்கா? வா காட்டுறேன். இப்ப எப்படி இருக்கு? வாவ், இதே பேக் பண்ணிடுங்க. தேங்க் யூ. பரவாயில்ல. புடவைய எப்பவும் இப்படி பிரிச்சு தோள் மேல வச்சு காமிச்சாதான் பார்த்து மனசார புடிச்சு வாங்கிட்டு போவாங்க. சரிங்க மேடம், இனிமே அப்படியே காமிக்கிறேன். லக்கி டிராடி, நம்மள ஃபில் பண்ணி போடலாம். அக்கா, நாம ஏதாச்சும் அதிகமா வாங்கினாதான் நமக்கு பிரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம். முதல்ல டீடைல்ஸ் எழுதி போடுவோம். கடவுளே, எனக்கு தான் அந்த லக்கி டிரா கிடைக்கணும். போலாமா? வாங்க மேடம், என்ன பாக்குறீங்க? இங்க வந்து வேற என்ன பார்க்க போறோம்? உங்க கடையில இருக்கிறதுலே பெஸ்ட் ட்ரெஸ்ஸா காட்டுங்க பாப்போம். எவ்வளவு காசா இருந்தாலும் பரவாயில்ல. $30,000 மேடம். ஓ, ஜஸ்ட் 30,000-ஆ? அது இதுவும் 30,000 தான் மேடம். அது அத காட்டுங்க. இது 40,000 மேடம்.
என்னடா இது கொள்ள வேலை சொல்றாங்க, அதையும் பார்த்துட்டு இருக்கான். ஒண்ணுமே புரியல. லக்ஸ், கூப்பிட்டீங்களா மேடம்? எத்தனை தடவை சொல்லிருக்கேன், கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ல லெட்டர் வந்தா தாமதப்படுத்தாம உடனே எடுத்து பாருங்கன்னு. இல்ல மேடம், செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். அத செக் பண்ணுங்க. ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாருமா நீ? முன்னாடியே நம்ம பாத்துருக்கோமா? என்ன விடுங்க ஐயா, உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்லம்மா, நல்லா இருக்கேன். சரிங்க ஐயா, உடம்பு பாத்துக்கங்க. வரேன். சரிம்மா. யார் இந்த பொண்ணு? யாரா இருக்கும்? மேடம். ஏன் இப்படி ஒரு விஷயத்த பண்ண தினேஷ்? மேடம், நான் என்ன பண்ண மேடம்? இது கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ல இருந்த லெட்டர். ஆனா நம்ம ஸ்டாஃப்ஸ பத்தி இல்ல. இது உன் அம்மா எழுதின லெட்டர். உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு பணம் தேவைன்னு உன்னை ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தாங்களாமே, நீ இன்னும் ரெடி பண்ணாம இருக்கியா? இந்த வேலை உனக்கு கிடைச்சதுக்கு காரணமே உன் அம்மாதான். நான் கடை ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அவங்க என்கிட்ட வேலை பார்த்தவங்க. இனிமே அவங்க கஷ்டப்பட வேண்டாம், ரெஸ்ட் எடுக்கட்டோன்னு சொல்லிதான் அவங்கள வீட்ல இருக்க சொல்லிட்டு உன்னை நான் இந்த கடைக்கு வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். நீ இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கலாமா? தினேஷ், நான் உன் அம்மா மாதிரி இல்லையா? என்கிட்ட பணம் கேட்க உனக்கு என்ன தயக்கம்? என்ன வேற்றாளா பாக்குறியா? அப்படிலாம் இல்ல மேடம், நீங்க ஏற்கனவே எங்களுக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க, அதனாலதான். கணேசன், அம்மா இந்தாங்கம்மா. இத வச்சு உன் தங்கச்சி கல்யாணத்தை நல்லபடியா நடத்து. மேடம், எதை பத்தியும் யோசிக்காத. பணம் பத்தலனா என்கிட்ட கேளு. இந்தா, இனிமே பொறுப்பா நடந்துக்கணும். போய் வேலையை பாரு. தேங்க்ஸ் மேடம். இந்த காலத்துல இப்படி ஒரு முதலாளியா? இவ்ளோ நல்லவங்களா இருக்காங்களே.